ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலத்தில அமைஞ்சிருக்கிற பரவச உலகம் அப்படிங்கிற வாட்டர் தீம் பார்க் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கார் பார்க்கிங் வந்து ₹30 சார்ஜ் பண்றாங்க. பைக்குக்கு வந்து ₹10 சார்ஜ் பண்றாங்க. இங்க காரு, பைக்லாம் பார்க் பண்றதுக்கு நல்லாவே பெருசாவே இடம் இருக்குங்க. இங்க வந்து நீங்க பஸ்ல கூட வரலாம். அதாவது நீங்க நாமக்கல்லேருந்து வந்தீங்கன்னாக்கா, சேலம் பஸ்ல வரணும். சேலத்துலேருந்து வந்தீங்கன்னாக்கா, நீங்க நாமக்கல் பஸ் ஏறணும். நீங்க நடுவுல தான் வந்து மல்லூர் சொல்லி ஊர் இருக்கு. அந்த ஊர் ஸ்டாப்பிங் நீங்க இறங்கிட்டீங்கன்னாக்கா, அங்க வந்து நீங்க அந்த பார்க்குக்கு வந்துரலாம். இந்த தீம் பார்க்ல மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாக்கா, இங்க உள்ள வந்து அலோட் கிடையாதுங்க. ஈவன் நீங்க டிக்கெட் எடுத்திருந்தா கூட ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க நாங்க. இதுதாங்க பார்க் என்ட்ரன்ஸ். நீங்க உள்ள என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னாக்கா, லெஃப்ட் சைட்ல தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. நீங்க லெஃப்ட் சைட்ல போயிட்டு நீங்க இந்த டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல அட்ராக்டிவா, நல்ல லுக்கா வந்து பெருசாவே இருக்குங்க. பார்க் டைம் வந்து 10லேருந்து 6 மணி வரைக்கும், வாட்டர் கேம்ஸ் வந்து 10லேருந்து 4 மணி வரைக்கும், ட்ரை கேம்ஸ் வந்து 2 to 6. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ₹750 வருது அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு வந்து 600 வாங்குறாங்க. கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க, கேஷ் அக்செப்ட் பண்ணுவாங்க. மூணுலேயுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எது வேணாலும் கொடுத்து பே பண்ணிக்கலாம். போன தடவை வந்தப்ப எனக்கு ஒரு கூப்பன் கிடைச்சதுங்க. அந்த கூப்பன் நான் யூஸ் பண்ணலாம்னா எனக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ₹100 வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சது. ஸோ ஒரு டிக்கெட் வந்து நான் ₹600 வாங்கினேன். நீங்கள் டிக்கெட் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேண்டு கொடுத்துருவாங்க. அந்த பேண்டு கையில் கட்டிடுவாங்க. அந்த பேண்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா ரைட்ஸுமே ரைட் போகணும். சாப்பாடு முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்களா? என்னென்ன மாதிரி மெனு அங்கேயே இருக்கும். சரி. இங்கே ஒருத்தர் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து உள்ளே போனோடனே சாப்பாடு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாகவே பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஃபுட் புக்கிங் கவுண்டர்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான லஞ்ச் மெனு வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட் கவுண்டருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஷாப் இருக்குங்க. அந்த ஷாப்பில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான டிஷர்ட்டு, ஷார்ட்ஸோ, கேப்போ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயும் வந்துட்டு லாக்கருக்கான நீங்கள் வந்து லாக்கர் வாங்குறதுக்கான இதுவும் பே பண்ணி லாக்கருக்கு வந்து ரெண்ட் ₹40, டெபாசிட் வந்து ₹100, டோட்டலாக ₹140 கட்டி பே பண்ணாக்க லாக்கர் கீ கொடுக்குறாங்க. இது ஜென்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக இருக்கும். ட்ரெஸ் ரூம் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் லாக்கர் ரூம். நம்பர் 17. 2 பேக் வைக்கலாம். அந்த அளவுக்கு தான் கேப் இருக்குது. ஃபேமிலி ஸ்லைடு, ஸ்ப்ரில் ஸ்லைடு, மல்டி லேண்ட், பேக் ஸ்லாஷ், ஃபேமிலி ஸ்லைடு எல்லாமே இங்கே தான் இருக்குது. சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வாட்டர் ரைட்ஸ் தாங்க. என் சன் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்கான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஸ்லைட்ஸ் தான். இங்கே வந்து உங்களுக்கு 4 ஸ்லைடு இருக்குது. இந்த 4 ஸ்லைடுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியோட நம்ம என்ஜாய் பண்ணலாம். இங்கே தண்ணியோட டெப்த்து பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி இருக்குங்க. 2 அடி தண்ணி இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களாம் இறங்கலாம். அவங்களுக்கும் வந்து ஒரு இறங்கி விளையாடுறதுக்கான நல்லாவே இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டு வந்து நைலான் கிளாத் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா நைஸாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி டனல் ரைட்ஸ், அதாவது பைப்பில் போகிற ரைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டக் ஆகாமல் போகும். இல்லைனாக்கா உங்களுக்கு ஸ்டக் ஆகி போகும். நான் போன தீம் பார்க்லேயே இந்த மாதிரி ஒரு டனல் ரைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலிக்குன்னு வச்சிருக்கிறது ரொம்பவே சூப்பர் தாங்க. ஏன்னா இந்த டனல் ரைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜம்ப் ஆகி வர மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ப்ளே பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு. இங்கே மேட் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பைப் அடுத்த பூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 3 வாட்டர் ரைட்ஸ் இருக்குங்க. இது வந்து அடல்ட்டுக்கான வாட்டர் ரைட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்களும் விளையாடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 அடி ஹைட் உள்ள பசங்க விளையாடுறதுக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் ரோலுங்க. ஸ்ப்ரிங் ரோல் வந்து இதில் போனாக்கா நம்ம பலூனில் தான் போகணும். நீங்கள் வரும்போதே பலூன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். இது வந்து ஒரு 4 தடவை ரொட்டேட் ஆகி கீழே போய் போகிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட போகிறதுக்கு. கப்புள்ஸாகவும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
வெளியில் போய் நில்லுங்க சார், நீங்கள் வெளியில் போய் நில்லுங்க. நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னாக்கா பேக்லாஷ். இந்த ரைடு தாங்க இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ரைடுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் போகிறப்ப இங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் போகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இருக்கும் போதே ரிவர்ஸில் திரும்பி போவோம். அதுதான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலே இது. பரவாயில்ல, கைப்பிடி ஒன்று அங்கே கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஹேண்டில் இருக்குது, அந்த ஹேண்டில் மட்டும் நீங்கள் அந்த கைப்பிடிங்க. இந்த கைப்பிடிக்கு காலை பிடிச்சிக்கோங்க. ஒரு காலை லைட்டாக ஆட்டுக்குண்ணா, என்னால் தள்ள முடியல. அவ்வளோதான், காலை ஊனாதீங்க, தூக்குங்க. கொஞ்சம் ரிஸ்கா. ஓய் ஸோ நாங்கள் செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணோம். செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வந்து நம்ம போயிட்டோம். வேவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம வேவ்ஸ் போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 PM ஆகுதுங்க. இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து வேவ் பூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து கரெக்டாக 3 டைம்ஸ் தாங்க வேவ் பூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வேவ் பூலோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஃபீட்டுங்க மேக்ஸிமம் இந்த எண்டு வரைக்குமே. நீங்கள் குழந்தைங்களும் அழைச்சிட்டு போகிறீங்கன்னாக்கா ஒரு எண்டு, அதாவது ஒரு ஆஃப் இது வரைக்கும் மட்டும் கூட்டிகிட்டு போங்க, ஆஃப் பூல் மட்டும் கூப்பிட்டு போங்க, அதுக்கு மேலே கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா இங்கே சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கூட அவங்க கொடுக்கறது இல்லை. இங்கே பார்த்துக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே லேடிஸ் தான் பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் சேஃப் வந்து கஷ்டம் கம்மி தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது நீங்கள் தான் குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கணும், அதுதான் சேஃபு. ஆனால் இங்கே வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஜம்ப் ஆகி ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெயின் டான்ஸுங்க. ரெயின் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூமில் கலர் லைட்ஸ்லாம் போட்டு டிஸ்கோ போட்டு செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்குற சாங்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. நல்லாவே ஜாலியாகவே இருக்குது. இது நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு இங்கே ஒரு டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ்ங்க இது. நெக்ஸ்ட்டு ரோலர் கோஸ்டருங்க. இந்த ரோலர் கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மேலே ஏறி ஒரு தண்ணியில் போயிட்டு வர மாதிரி செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டி ஸ்லைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடுங்க. இது ஃபேமிலிக்கான போகிறதுக்கான ஒரு லாங் ஸ்லைடு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் ஸ்லைடுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மர் ரைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே 2 ஸ்ப்ரிங் ஸ்லைடு இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பைப்பில் போயிட்டு ஒரு ரொட்டேட் அடித்து நாம் வந்து தண்ணிக்குள்ளே போய் ஒரு 5 ஃபீட் தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி இருக்கும். செம்மவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கப்பல் ஸ்ப்ரிங் ஸ்லைடுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைப்பில் வந்துட்டு போயிட்டு ரொட்டேட் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கப்பலில் தான் நம்ம போக முடியும். இதுக்கு நம்ம பலூன் எடுத்துகிட்டு வந்துருங்க. நீங்கள் வரும்போதே பலூன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் இந்த ரைட் போகலாம்.
ரைட்ஸ்லாம் நீங்கள் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு பார்க் இருக்குங்க. அந்த பார்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியா முடிச்சுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபால்ஸ்லேயும் போய் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஃபேமிலி ஃபால்ஸுங்க. இந்த ஃபேமிலி ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிட்ஸையும் அழைச்சிட்டு போய் குளிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு தாங்க தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிட்ஸோட நீங்கள் ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு செம்ம பிளேஸ். இங்கே வந்து டோட்டலாக 8 ரைடு இருக்குங்க. அந்த 8 ரைடுமே பார்த்தீங்கன்னாக்கா மேட் யூஸ் பண்ணி போகிற ரைட்ஸு. அதில் இந்த லாங் மேட் ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும். இது வந்து ஃபேமிலி ஃப்ளோட் லைடர் ஆர் கப்புள் ஃப்ளோட் லைடர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கப்புளாக வந்துட்டு வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். செம்ம ரைடுங்க இது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இந்த ரைடு நீங்கள் போகிறப்ப சுற்றி விட சொல்லுங்கள். அப்போ தான் இந்த ரைடு என்ஜாயபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்சபிள் பலூன் ரைடருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பலூன் எடுத்து வந்துடும். இது நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே ஸ்லைடு வந்து ரிவர்ஸில் சேஞ்ச் ஆகிடுங்க. செம்மையாக இருக்கும். இங்கே வந்து பக்கெட் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டு இங்கே ஃபேமிலியோட நீங்கள் பக்கெட் ஃபால்ஸில் வந்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி லாங் ஸ்லைடு. நீங்கள் ஃபேமிலியோட வந்து இந்த லாங் ஸ்லைடு வந்து என்ஜாய் பண்ணலாம். இது கிட்ஸுக்கும் அலோடுங்க. காலை விரிக்காத. நெக்ஸ்ட்டு அடல்ட் லாங் ஸ்லைடுங்க. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப லாங்கான ஸ்லைடுங்க இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸுக்குன்னே தனி ஸ்லைட்ஸ் இருக்கிற மாதிரி ப்ளே பூல் இருக்குங்க. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியோட வாட்டர் ஹைட்டே பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு தான். ஸோ அதனால் எல்லா குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது வந்து செம்ம பிளேஸுங்க. இங்கே வந்து நிறையா ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க. டனல் ஸ்லைட்ஸுமே இங்கே இருக்குங்க. அதாவது பைப் ஸ்லைட்ஸுமே இங்கே இருக்குது. செம்ம என்ஜாய் பண்ணாலும் பிளேஸுங்க இது. ஓகே. கிட்ஸுக்குனே தனியாக டனல் ரைடு வச்சுருக்காங்க. இந்த ரைடு சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தள்ளு தள்ளு தாவிக்கு. ஓகே. பரவச உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைடு தான் கிங் ஆஃப் த ரைடு நான் சொல்லுவேன். பிளாக் ஹோல் டனல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 4 சுற்றி வரணும். ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். வேற மாதிரி.
இப்படிதான் போகணுமா? நெக்ஸ்ட் வந்து ரெட் டனலுங்க. இதுக்கும் நீங்க போறதுக்கு வந்து கண்டிப்பா மேட் வேணும். நீங்க மேட் வச்சு நீங்க போற மாரி தான் இருக்கும். அடியில செம்ம ரைடுங்க இருக்கும். நெக்ஸ்ட் லேசி ரிவருங்க. லேசி ரிவர் வந்து நீங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற செம்ம ரைடுங்க. நீங்க ஃபேமிலியோட பலூன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கிட்ஸையும் கூட்டிட்டு போய் நீங்க அந்த ரிவர என்ஜாய் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் சம்பவமாகவே இருக்கு. ஒரு ரிவர்சிபிள் டியூப் ரைடுங்க. இந்த ரிவர்சிபிள் டியூப் ரைடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து ஒரு டியூப் எடுத்துட்டு வந்துடணும். அது நீங்க வச்சு போனீங்கன்னாக்கா, இந்த ரைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா டியூப் வந்து ரிவர்ஸ் ஆகும். செம்ம ரைடுங்க இதுவும். ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1:00லேருந்து 3:00 வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருக்கணும். இல்லை வந்து இங்கே கூட நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் இங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ட்ரை கேம்ஸ் வந்து ஒரு 4 PM நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய ட்ரை கேம்ஸ் வந்து இருக்குங்க. இது வந்து ஜுராசிக் பார்க்குங்க. இங்கே வந்து ரியலாகவே ஜுராசிக் பார்க்கில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு செம்மையாகவே இருந்துச்சுங்க. ட்ராகனு Oh my god. இங்கே கிட்ஸ் ப்ளே இருக்குங்க. நீங்கள் வந்து எல்லா கேம்ஸும் விளாண்டு முடிச்சுட்டு கிட்ஸ் இங்கே விட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஒரு 1 ஹவர் என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்லாவே பெரிய கிட்ஸ் ப்ளே ஏரியாங்க. இங்கே நல்லாவே நீட்டாகவே அழகாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டருங்க. இது நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 பேர் போகிற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாகவே போகுதுங்க. செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 80 தியேட்டருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இது ப்ளே பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரைடு அடல்ட்ஸ்க்கு வந்து செம்ம ஃபேன்சின்னு ரைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். பயங்கரமாக இருக்குங்க.
இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட் ஆகிட்டே மேலே போங்க, அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக சர்ருன்னு கீழே இருப்போங்க. நமக்கு வந்து அப்படியே செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். இந்த ரைடும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபேமிலியோட போங்க. இங்கே நிறைய ட்ரை கேம்ஸ் இருக்குது. ட்ராகன் கோஸ்டர்னு ஒன்று இருக்குது. ரோலர் கோஸ்டர் மாதிரியே ட்ராகன் கோஸ்டர் இருக்குது. அப்புறம் ஜெயின் வீல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி கப் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேட்டால் தான் போடுறாங்க. கிட்ஸ் ரைட்லாம் இங்கே இருக்கு. ட்ரெயின் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ரைடு இருக்குது. அப்புறம் கிட்ஸ் கலர் பஸ்னு ஒன்று இருக்காங்க. கலர் பஸ் இருக்குது. இங்கே ஒரு ரைடு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் விளாட்ற மாதிரி ரைடு தான். கிட்ஸ் அண்ட் ரைட்ஸ் கிட்ஸ் அண்ட் அடல்ட் ரைட்ஸ் எல்லாமே. எலக்ட்ரிக் கார் இருக்குதுங்க. எலக்ட்ரிக் காரும் வந்து நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். பட் கிட்ஸ் வந்து அலோடு இல்லைங்க. நீங்கள் ஈரத்துணையாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபால்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே ஹைட்டில் மேலே ஏற்றிட்டு போவாங்க, அங்கேருந்து சல்லுன்னு கீழே இறக்கிடுவாங்க. செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் 6 o'clockங்க. நாங்கள் எல்லா ரைட்ஸும் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். பரவச உலகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உண்மையிலே சூப்பரான வாட்டர் தீம் பார்க் தான் நான் சொல்லுவாங்க. ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது சேலத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் சேலத்துக்கு டூரிஸ்ட்டாக வந்திருந்தாலும், உங்களை ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.